Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் சேனலுக்கு எப்படி பேனர் கிரியேட் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கம்ப்யூட்டர் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சாதாரண உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், நீங்களே ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பிக்சல் ஆப்புங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ தான். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. அடிஷ்னலாக டைமென்ஷன் பேனர் இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கும் கூகுளில். இது ரெண்டுமே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக பேனர் க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தாங்க எப்படி யூடியூப் சேனலுக்கு பேனர் க்ரியேட் பண்ணுறது, அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க அது எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் யூடியூப் பேனர் ஃப்ரீ இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப் பேனர் டிசைன் இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் நிறைய ஷோ ஆகும். இதில் எந்த மாதிரி இமேஜ் டவுன்லோட் பண்ணணுன்னா உங்களுக்கு பேனர் டைமென்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இமேஜாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் செலக்ட் பண்ணுற இமேஜ் அந்த மாதிரி இமேஜாக நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நானும் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். அவங்க வச்சுருக்கிற பேனர் பாதி ஷோ ஆகும், பாதி ஹைடாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த டைமென்ஷனை விட்டு தாண்டி அவங்க கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுனால தான் இமேஜ் ஹைடாகிறதுக்கு காரணம். அதனால் இந்த டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஹைட் ஆகாது. அந்த டைமென்ஷனுக்குள்ளே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் வியூவில் தெரியணுன்னா இந்த க்ரீன் கலர் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் எதாக இருந்தாலும் எடிட் பண்ணிங்க. டேப் வியூவில் தெரியணுன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அடுத்து ரெட் கலர் ஏரியா மொபைலுக்கானது. இந்த பாக்ஸை விட்டு நீங்கள் வெளியில் கண்டென்ட்டை ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைலில் ஷோ ஆகாது. மேக்ஸிமம் இந்த ரெட் கலர் பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் அதிகமாக மொபைலில் ஷோ ஆகிற ஏரியா. இந்த ஏரியா உங்களோட லோகோ இல்லைன்னா ஃபோட்டோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் வாங்க இந்த பேனரை க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப்புங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டிஃபால்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு டாப் கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இமேஜ் சைஸுங்கிற ஆப்ஷன் ஓகே விடுங்க. இதில் கஸ்டமுங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு யூடியூப் சேனல் பேனர் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே விடுங்க. இப்போ உங்களுக்கு பேனர் சைஸில் இமேஜ் ஷோ ஆகும். அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை இதில் இன்சர்ட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு அந்த இமேஜை நீங்கள் ஓகே விடுங்க. கொஞ்சம் ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேமுக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எல்லாத்தையும். எதுக்காக இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறோன்னா இந்த டைமென்ஷனுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஷாப்பில் இந்த மெத்தடை பண்ணலாம், ஆனால் எல்லாருக்கும் புரியாதுங்கிறதுனால மொபைலில் இந்த மெத்தடில் நான் சொல்கிறேன். இந்த மெத்தடு ஏற்கனவே செல்வான்னு நான் சொன்ன வீடியோ தான் இது. யூடியூப் சேனல் பேனரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கரெக்டாக அந்த மொபைல் வியூக்குள்ளே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இப்போ கேலரியில் போய்ட்டு என்னோடய யூடியூப் சேனல் லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண இமேஜை கரெக்டாக இந்த பாக்ஸுக்குள்ளே செட் பண்ணிங்க. ரீசைஸ் பண்ணி அதில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் பேனரும் கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான். ஏன்னா நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறோங்கிறது அதில் தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். யாராச்சும் ஒருத்தவங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வராங்கன்னா நம்ம பேனரை பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க. அந்த சேனலில் எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறாங்கங்கிறது அதில் தான் தெரியும். அதனால் பேனரில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. என்னோடய யூடியூப் சேனல் நேம் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுங்கிறத நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். 3D எஃபெக்ட் கூட பண்ணிக்கலாம். அதில் எல்லா ஆப்ஷனும் பிக்சல் ஆப்புங்கிற அப்ளிகேஷனில் எல்லா ஃபீச்சரும் நமக்கு அடிஷ்னலாக அதில் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் தான். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வராது. இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எதாக இருந்தாலும் இந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிங்க. இதில் நம்மளோட சேனலோட லோகோ, சேனல் நேமு, எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத டைட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மூணுத்தையும் இந்த ரெட் கலர் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக எல்லோரும் மொபைலில் தான் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி வருவாங்க. அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன இன்சர்ட் பண்ணுமோ அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் பாக்ஸு, க்ரீன் கலர் பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிங்க. டெஸ்க்டாப் வியூ, டேப் வியூக்கெலாம் முக்கியமாக இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் ரெட் கலர் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.
இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்தது இந்த அவுட்டரில் எல்லோ கலர் பாக்ஸு ஃபுல் சைஸில் இருக்கும். டிவியில் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த விஷயம் டைப் பண்ணாலும் ஆனால் மறக்காமல் இந்த சேனல் லோகோ, சேனல் பேர், எந்த மாதிரி கண்டென்ட் போடுறோம், அப்புறம் அடிஷ்னலாக சப்ஸ்கிரைப், இந்த லைக், இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் ரெடி பண்ணுங்கள். எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அடிஷ்னல் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் இதில் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் சேனலு, பேனரு, தம்ப்நெயிலு, சேனல் லோகோ எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறதை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சேனல் பேனர் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட சேனல் நேமு, எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறோம், அடிஷ்னலாக சின்ன சின்ன இமேஜ், இது மட்டும் கொஞ்சம் லிமிட்டாக விடுங்க. அந்த இமேஜ் சைஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணாதீங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணி டெஸ்க்டாப் வியூக்காக அந்த லாஸ்ட்டில் வைக்கிறேன். அதே போல் 2 சைடு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெஸ்க்டாப் வியூக்கு தனியாக செட் பண்ணிக்கங்க. டெஸ்க்டாப் வியூக்காக இந்த லாஸ்ட்டில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய டெக் சேனலுங்கிறதுனால இந்தமாரி இமேஜை நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சேனலோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். எல்லாம் செட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜை டெலீட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் இமேஜை டச் பண்ணி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் லைட்டாக மூவ் ஆகும். அதை ஓகே கொடுத்துக்கிட்டு மேலே லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் ஸ்க்ரீன் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். இமேஜை அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீனை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது ஜேபிஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுங்கள் இமேஜை, பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடிட் பண்ண இமேஜ் ஓகே ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் இருந்த டைமென்ஷன் அப்படிங்கிற இமேஜும் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த இமேஜை யூடியூப் சேனல் பேனரில் வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.